அண்ணாமலை அவர்கள் கிளம்பி இருக்கிறத பார்த்தா ஒரு பயங்கர ஆக்ரோஷமா கிளம்பி இருக்காரு போல. காரணம் என்ன அப்படின்னா, அவரு அடுத்த 31க்கு தயாராகிட்டு இருக்காருங்க. அவரு தான் நெக்ஸ்ட் சிஎம் பாருங்க நீங்க ஒண்ணா அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க. இதுல அந்த வீத லீடர்ஸ்னு இருக்குல்ல, இதோடைய ஒரு மாநாடு நேத்து நடந்துச்சு. அந்த மாநாட்டுல பயங்கரமா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் உள்குத்து சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் விமர்சிச்சிருக்காரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். பாத்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இந்த வீத லீடர்ஸ் அப்படின்றதுல எல்லாரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? கடகடன் போய் பண்ணிக்கப்பா. RSS அழைக்குது, அண்ணாமலை அழைக்கிறாரு. ஏன்னா அவரு அங்கிருந்து வந்தவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா அங்கிருந்து தான் வந்தவர். அதாவது ராஜினாமா லெட்டரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு கட்சி நிர்வாகியோ மாநில தலைவரையோ பார்த்துருக்கீங்களா? அது நம்ம அண்ணாமலை அண்ணன் தான். 1000 தான் சொன்னாலும் அவர் படிச்சவர்பா. படிச்சவர்லாம் இப்படிலாம் நீங்க எதுவும் பேசாதீங்க. அவர் நேற்று என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? நீங்க யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு தெரியுமா? திமுக, அதிமுக, பிஜேபில இருந்து எல்லாரும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு அண்ணாமலையே சொல்லியிருக்காருங்க. உண்மைதான். நீங்க வேணா பாருங்க. நேற்று நடந்த கூட்டத்துல வீத லீடர்ஸ் மோதிக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்துறாரு பொள்ளாச்சியில. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கலந்துருக்காங்க. திமுக சேர்ந்தவங்க எல்லாம் வீத லீடர்ஸ்க்கு வந்திருக்காங்க. அதிமுக சேர்ந்தவங்க எல்லாம் வீத லீடர்ஸ் வந்திருக்காங்க. பிஜேபி சேர்ந்தவங்க எல்லாம் வீத லீடர்ஸ் வந்திருக்காங்க. அது எப்படி? இந்த 3 பேருக்குமே ஆவாதே ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப அதிமுக பிஜேபினா கூட ஒன்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க எப்படி அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. இந்த மாற்றத்தை எதிர்பார்த்த இளைஞர்கள் அண்ணாமலையை தேடி வந்திருக்கிறார்கள். அது வந்தது ஸ்டேஜ் மேல ஏற அந்த மனுஷன் அப்படி படுத்த படுக்கையா விழுந்து கும்பிட்டேன்னு சொன்னாரு பாருங்க. நான் கூட ஒரு செகண்ட் எடப்பாடி ஐயாவான்னு யோசிச்சிட்டேன். இல்ல நம்ம அண்ணாமலை அண்ணன் தான் மக்கள் எல்லாருக்கும் மரியாதை செலுத்துறாரு அப்படின்ற மாதிரிதான் அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. பேச்சுகள் எல்லாமே கொஞ்சம் தெளிவான பேச்சுக்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு இடையில வேற அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நமக்கு ஏன் அண்ணாமலை பிஜேபி விட்டு வரணும், பி டீமா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க அப்படிலாம் பேசியிருந்தாரு. நான் வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன? பிஜேபி மேல எனக்கு கோவமா? ஆமா கோவம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆஹா, பிஜேபி மேல அண்ணாமலை அண்ணனுக்கு கோவம். ஏன் கோவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தலைமை பண்பு கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பிஜேபியை கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு, இளைஞர் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு, மக்கள் மத்தியில பெரும்பாலான மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை விட இவர் கொஞ்சம் கூடுதலா ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்ப பார்த்தாலும் பிரஸ்ஸை மீட் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட இடத்துல சாட்டை எடுத்து அடிச்சிருக்காரு. இல்ல அவரே அடிச்சுக்கிட்டாரு. இப்ப இந்த அளவுக்குலாம் இப்படி உழைச்ச இந்த மனுஷன், எப்படியாச்சும் அட்டென்ஷனை தான் பக்கமே வச்சுட்டு இருந்து பிஜேபியை வளர்த்த இந்த மனுஷன், அவரை போய் நீங்க பதவியில இருந்து விலக்கலாமா? அதுக்கேத்த மாதிரியான அவருக்கு ஒரு பதவியோ இல்ல ஒரு எம்பியோ கொடுத்துருக்கணும்ல. ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தா என்ன அப்படின்ற கோபம் இருக்குதா? இல்ல 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 அதெல்லாம் கிடையாது அவருக்கு. ஏன் இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல அவருக்கு என்ன தரலையா? பதவி எதுவும் தரலையா? இல்ல அவர் கேட்ட சீட்டு தரலையா? அவருக்கு தான் இந்த பக்கம் கரூர் பக்கம் தரேன்றாங்களே. இல்ல 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 அவர் கேட்டது கோயம்புத்தூர்ல, அங்க தந்துருக்கணும். அந்த கோவமா? இல்லப்பா, அவருக்கு அந்த கோவம் எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு மீது அக்கறை. கட்சியில ஒண்ணு இல்ல, ஒருத்தர் தெரியாம காலை மிதிச்சிட்டாரு, அந்த கோவம் தான், வேற ஒண்ணு இல்ல. காலை மிதிச்சிட்டாரு, சாரி கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா நீங்க காலை மிதிச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்புன்னா நீங்க சாரி கேட்டுருங்கண்ணா அப்படி கேட்டிருக்காரு. அவரு சாரி கேட்காம விட்டுருக்காரு. அந்த கோவம் தான். என்ன கோவம் நமக்கு தெரியாதா? சரி அதை விட்டுருவான். அவரு அந்த இடத்துல இருந்த ஒரு முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே பாஜகவை வளர்த்து எடுத்ததுல தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. மக்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் படிச்சவரு அப்படின்றதுனால. இதெல்லாம் போகட்டும். இந்த கோவத்தெல்லாம் தாண்டி அவர் பேசுனதுல இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசியவாதி. நான் ஒரு தேசியவாதியா? தேசியவாதியா இல்ல தமிழனா? இந்தியனா இல்ல தமிழனா அப்படின்னு கேட்டதுல கண்டிப்பா அதுல என்ன சந்தேகம்? நான் இந்தியன் தான். அதுல தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பாஜக மீது கோபம் சொல்லியிருந்தாரு.
தமிழ்நாட்டை முன்னேற்றணும். அப்ப பாஜகவால இங்க தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியாதுன்றது அவருக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. பாஜகவால தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியாதுன்னு அவருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. காரணம் 2 காரணம் தான். ஒண்ணு, அவங்க வந்தா உள்ள மதம் அதிகமாயிடும், மதக்கலவரங்கள் அதிகமாகும் அப்படின்றதா அவருடைய முக்கிய காரணம். அந்த காரணமும் இருக்கு. ஆனா அந்த காரணத்தை அவர் எடுத்துக்க மாட்டார். முக்கியமான காரணம் என்னன்னா, கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவால வளர முடியாது. தமிழ்நாட்டை வளர்க்க முடியாதோ இல்லையோ, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவால வளர முடியாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மைக்கு ஏத்த மாதிரியான செயல்பாடுகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு வி த லீடர்ஸ்ன்ற இந்த இயக்கம் நாளை பின்ன கட்சியா மாறும். அந்த கட்சியில ஒன்னாதான் என்னவாகும்னா, நாளைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு வர போகுது. இதுல அவர் சொன்னார் பாருங்க, நான் தேசியவாதியா? ஆமா, தேசியவாதி தான். என் மதம் இன்னொன்னு ஒரு வேற சொன்னாரு, நான் இந்து தான். நான் வீட்டுல இருந்து வரும்போது எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு தான் வருவேன். இந்து என்னுடைய மதத்தையும் என்னுடைய சாதியும் நான் உள்ள பூட்டி வச்சுட்டு தான் வருவேன். ஆனா ஒரு தலைவன் நீ இந்துவா நான் இந்துவா அப்படின்னா என்னுடைய மதத்தை வெளியே சொல்லிக்கிறது இருக்குல்ல, அப்போ உங்க மதத்துக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லையா அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கும் சேர்த்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவர் பெரிய இதெல்லாம் இல்லப்பா, யாரா இருந்தாலும் நான் வீட்டுல என் மதத்தை எல்லாத்தையும் வீட்டுல பூட்டி வச்சுட்டேன், இங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே அண்ணாமலை அண்ணனை கேட்கிறேன், நீங்க போதைப் பொருளுக்காக மட்டும் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க, போதைக்கான அந்த ஒயிட் பேண்டு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஒயிட் பேண்டுக்கான காரணம் என்னன்னா, ஜூலை மாதத்தை மொத்தமாவே என்ன பண்ண போறீங்கன்னா, போதை எதிர்ப்புக்கான ஒரு முக்கிய இயக்கங்களை இயக்க போறீங்க, போதை எதிர்ப்பு மாதமா மாத்த போறீங்க உங்க வி த லீடர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயல்பாடுகள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். போதை எதிர்க்கிறதுல ரொம்ப முக்கியமானதுதான். இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சட்டசபை உள்ளே போதைப் பொருளை பயன்படுத்துனாங்களாமே, அதை நீங்க தட்டி கேட்டிருக்கலாமே, ஏன் அதை கேட்கவில்லை? பாஜக மீது உங்களுக்கு கோபம் தான், ஒருவேளை அதனாலதான் அவருக்கு கோபமோ? பாஜக ஆளக்கூடிய இடத்துல எல்லாம் ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் பழக்கங்கள் அதிகமா இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா போதை பழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முக்கிய காரணமா பாஜக ஆளக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்களா தான் இருக்கு. அது மூலயமா தான் இங்க அதிகமா உள்ள வந்துடுது. அது மட்டும் இல்லாம நிறைய இந்தி பேசக்கூடிய நண்பர்கள், வடவர்கள் நிறைய உள்ள வராங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கான முக்கிய காரணம் என்ன? அவங்க பாஜக ஆளக்கூடிய இந்த மாநிலங்கள்ல வேலை வாய்ப்புகள் கம்மியா இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பாதுகாப்பா இருக்கு, இதனாலதான் அவங்க எல்லாருமே இங்க வராங்க அப்படின்னா, அதனால பாஜக மீது உங்களுக்கு கோபமா? நீங்க தேசியவாதின்னு சொல்றீங்க அப்படின்னா இங்க ஒரு கேள்வி வருதுல்ல, இந்தியாவே முன்னேற்றணும்ல உங்க எண்ணம் இருக்கணும், தமிழ்நாட்டை மட்டும் முன்னேற்றிட்டு எப்படி? தமிழ்நாடு முதலிடமா வந்துரும், அது வந்துரும், அது இருக்குது, மாற்றம் நடந்திருக்குது, இந்த லத்தி விடுங்க. அதை தாண்டி அந்த இந்து மதம் அப்படின்னு குறிப்பிடுறீங்கல்ல, இப்ப இங்க வந்தவங்க எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த இந்துக்களுக்காக நீங்க போராட போறீங்களா? வந்தவர்கள் இஸ்லாமியர்களா இருந்தா நீங்க போராட மாட்டீங்களா? நான் ஒரு இந்துன்னு மென்ஷன் பண்ணிக்கிறதான காரணம் என்ன? சாதாரணமாவே ஒரு இந்து அப்படின்னாலே அவன் எல்லாரையும் ஒற்றுமையா தான் பார்ப்பான். அப்ப இஸ்லாமியர்கள் இங்க யாரையும் ஒத்துமையா பார்க்கலையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? கிறிஸ்தவர்கள் இங்க யாரையும் ஒத்துமையா பார்க்கலையா? இந்துக்கள்னாலே சாதாரணமா எல்லாரையும் ஒத்துமையா தான் பார்ப்பான், அவன் தான் உண்மையான இந்து அப்படின்னீங்கன்னா, அப்போ உண்மையான முஸ்லீமா இருந்தா அவன் ஒற்றுமையா பார்க்க மாட்டான்னு சொல்ல வரீங்களான்ற ஒரு கேள்விகள் வருது. இஸ்லாமியர்களை நீங்க இப்படிதான் பாக்குறீங்களா, இல்ல கிறிஸ்துவர்களை நீங்க இப்படிதான் பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள வருது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாக்கணும்னா, ஜென்சி எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா பக்கம் வந்துட்டார். ஜென்சிலாம் ஒரு பக்கம் இருக்கிறதா சொல்றாங்களே, ஜென்சிலாம் அண்ணாமலை பக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்களே. பாருங்க, மேடையில ஓஸ் பண்றது கூட யாரு அப்படின்னா ஜென்சி சார்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜென்சி தான் இங்க இருக்கக்கூடியதுலயே மிகப்பெரிய மாற்று சக்தி. இளைஞர்கள் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் இங்க இது வரைக்கும் வி த லீடர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 18 லட்சம் பேர்ல 14% பேர் ஜென்சிகள் தான், இளம் வயதினர் தான். அவங்க தான் இங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய மாற்று சக்தியா இருக்கிறாங்க. அந்த மாற்று சக்தி தான் கூடிய சீக்கிரம் இதே வி த லீடர்ஸ் 2031 ஆட்சியில புரட்சி செய்ய போறாங்க, மாற்றத்தை முன்னுக்கு எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுல இருந்தே தெரியுதா 2031 மாற்றம் தேவை அப்படின்னா, இப்ப நடந்திருக்கிறது மாற்றம் இல்லை, அவங்களுக்கு நம்ம ஆதரவு தர போறது இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவா எடுத்து வச்சிட்டார். தமிழ்நாட்டை முன்னேற்ற போறோம் 2031 மேலதான், அது வரைக்கும் நம்ம வலியுறுத்த போறோம், இயக்கமா செயல்பட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இயக்கம் எப்படி பண்ணுன்னா, உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடக்கும், அரசியல் பயிற்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா,
முழுக்க 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 அவரு எப்படி செயல்பட போறாரு, தாவேக்காவை எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு. ஜென்சி தான் மாற்று, என் கூட இருக்கிறவங்க ஜென்சி தான், உங்க கூட இருக்கிறவங்க ஜென்சி கிடையாது, மாற்றத்துக்கான ஜென்சி ஏன் கூட இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் விமர்சனம். இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடந்திருக்கிறதுலாம் மாற்றமே கிடையாது, 2031 தான் நம்ம மாற்றத்தை கொடுக்க போறோம், எந்தவித வெறுப்பையும் யார் மேலேயும் காட்ட போறது இல்ல, ஒரு கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டா நம்ம வெறுப்பை காட்டிதான் ஆகணும்னு அவசியமும் கிடையாது, நாங்க எங்களுடைய வெறுப்பையோ இல்ல எங்களுடைய கோபத்தையோ எப்படி வெளிப்படுத்துவோம்னா ஆட்சியில புரட்சி பண்றதுதான். அது வரைக்கும் மாற்றத்தை நோக்கின போராட்டங்கள் இதெல்லாம் தான் முன்னெடுப்பு, போராட்டங்களை தாண்டி இயக்கங்கள் தான் முன்னெடுப்பு. அந்த இயக்கத்துல 2031 ஆட்சியில புரட்சி பண்றோம், முழுக்க இளைஞர்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. இப்ப இருக்கிற ஆட்சியை பத்தியோ இதை பத்தியோ எதுவும் குறை சொல்ல முடியாது. அவர் அப்பயே சொல்லியிருந்தாரு, நான் ஒன்னும் விஜய் அடிக்க ஆரம்பிக்கல, அடிச்சனா அவர் தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுதான் பெரிய அளவுல இருந்துச்சு. அவர் அடிச்சா தெரியும்ல, சாட்டு எடுத்து அப்படி சோயிட்டினார்னு வச்சுங்களா அவர் மேலேயே போடும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. இந்த ஆட்சியில புரட்சி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல டிஎம்கேவை பாராட்டி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுன்சில் இருக்கு, போதைக்கான கவுன்சில் இருக்கு, ஒவ்வொரு கல்லூரிகள்லயும் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, யாராச்சும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க போதைப் பொருளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதுல மெம்பரா இருக்கவங்க, அந்த கமிட்டியில மெம்பரா இருக்கவங்க போதைப் பொருள் யாராச்சும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அவங்க கிட்ட பேசுவாங்க, இல்ல இதெல்லாம் பயன்படுத்தாத, இதெல்லாம் தவறு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த கட்டமா அதை மீறியும் கேட்கல அப்படின்னா போய் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட சொல்றதோ டீச்சர்ஸ் கிட்ட சொல்றதோ, அவங்களும் கேட்கல அப்படின்னா அவங்களும் கண்டுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் போய் பிரின்சிபல் கிட்டயோ இல்ல ஹெச்எம் கிட்டயோ சொல்றது, அவங்களும் கண்டுக்கலாம், அதுக்கு அடுத்து அதுக்கு மேலேயே தொடருது அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட சொல்றது அந்த மெம்பர்ஸோட வேலை, அந்த கமிட்டி மெம்பர்ஸோட வேலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது எப்ப கொண்டு வந்ததுன்னா 2025 கொண்டு வந்தது. இது கண்டிப்பா நம்ம கொண்டு வந்தது கிடையாது, 2025 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருந்த அந்த அரசையும் ஆதரவா பேசியிருந்தாரு. இப்போ இதுல இருந்தே என்ன தெரியுது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா, இவர் பக்காவா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை அப்படின்றத ஒரு பக்கம் மென்ஷன் பண்றாரு. இவங்க எல்லாரும் தனக்கு தானே மற்ற ஆட்சியில் நடந்தது எல்லாமே நம்ம கொண்டு வந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது, இந்த பக்கம் இருந்தும் ஒரு கை பிடிச்சி இழுத்துக்கணும், இந்த பக்கம் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் ஆதரவு சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாருல, எல்லா கட்சியில இருந்தும் இங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா அவர் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய பேச்சுல ரொம்ப வெளிப்படையா தெரியுது. திராவிடம் இல்லாமல் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இதே இடத்துல இன்னொரு ஒரு அமைப்பா முக்கிய இடத்துல இந்த வீத லீடர்ஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வீத லீடர்ஸ் நாளை பின்ன எப்படி வேணாலும் மாறலாம், கண்டிப்பா அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2500 அமைப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம RSS வச்சிருக்கு கிளை அமைப்புகளை, அதில் 2501வது அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்கள் இதுக்கு முன்னாடியே விமர்சனம் செஞ்சிருக்காரு. அந்த விமர்சனத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எங்கிருந்து எல்லாரையும் எப்படி மயக்கிறது, அதாவது திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாம பண்றதுக்கு என்னென்னலாம் முயற்சிகள் நடக்குது. ஏன்னா இப்ப இவர் வந்துட்டாரு, இவர் பின்னாடி ஒரு கூட்டம் போய் நிற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணா இருக்காரு, அவர் பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும், யங்ஸ்டர்ஸ் பின்னாடி திருப்புறேன் அப்படின்ற பேர்ல இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னா மொத்தமும் அந்த சைடு திருப்பிக்கிறது, எல்லாரையும் மதவாத சக்திகளா மாத்துறது, மதத்தின் அடிப்படையில மாத்துறதுக்கு இவங்க இதெல்லாம் நம்ம இந்து செய்வோம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே அவர் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை பிடிச்சி எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்ன்றதுக்காக தாவேக்காவையும் திட்டுற மாதிரி திட்டிக்கிறாரு. அதுல அதிர்ச்சி அடைஞ்சவங்க மொத்த பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க, இந்த பக்கம் திமுகவுக்கு ஆதரவா பேசுற மாதிரியும் பேசிக்கிறாரு. ஆனா எல்லாரையும் திட்டுற மாதிரியும் திட்டுறது, ஆதரவாகவும் பேசிக்கிறது, திட்டுற மாதிரியும் திட்டுறது, ஆதரவா பேசிக்கிறது, இப்படியான ஒரு வேலையில அண்ணாமலை அவர்கள் நேற்று கூட்டத்துல ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு. ஆனா அங்க நடந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம், அங்க இருந்த ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாலண்டியர்ஸா வந்த வீத லீடர்ஸ் இருக்காங்கல்ல, வாலண்டியர்ஸை தாண்டி பொதுமக்களா அதை பார்க்கணும்னு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர் எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சுட்டு, டிவிகே மெம்பர்ஸ் கவனிக்கணும், சேரை எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சுட்டு கீழே இருந்த குப்பைகளை அவங்களே கையால எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு பையில போட்டு அந்த இடத்த ரொம்ப நீட்டா ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதை நம்ம அந்த இடத்துல பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பல கட்சிகள் இதை செஞ்சிருக்காங்க. உதாரணமா நாம் தமிழரோ இல்ல சிபிஎம் கட்சியை சார்ந்தவங்களோ அவங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் போவாங்க. அந்த சார்ந்த மாணவ இயக்கங்களோ இல்ல இளைஞர் இயக்கங்களோ செஞ்சிருக்காங்க. வீத லீடர்ஸும் அதை கடைபிடிக்குது அப்படின்றப்ப
நல்ல வகையில பாராட்டக்கூடிய ஒரு செயலா தான் இருக்கு. அதன்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீத லீடர்ஸ்ல நீங்க மெம்பரா சேர்ந்துட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.